சிலர் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமா நம்மை பகைப்பார்களாம், நம்மை அப்புறப்படுத்துவாங்களாம். இவங்கெல்லாம் செல்லா காசு, இவங்கெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை பகைக்கிறது மட்டும் கிடையாது, நம்மை அப்படியே என்ன பண்ணுவாங்களாம், அப்புறப்படுத்துவாங்களாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. என்ன செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, அவங்க நம்மளை பகைக்கிறாங்க, நம்மளை அப்புறப்படுத்துறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க ஏதோ நல்லது செய்ததா என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லது செய்யறாங்கிறத விட தேவனுக்கு ஏதோ தொண்டு செய்யற மாதிரி என்ன பண்றாங்க, நம்மளை பகைச்சிட்டாங்கன்னா, நம்மளை அப்புறப்படுத்திட்டா அவங்க தேவனுக்காக ஏதோ ஒன்றை சாதித்தது போல என்ன பண்றாங்க, இவங்களை நாங்க பகைச்சிட்டோம், இவங்களை நாங்க அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு உடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்றாங்களாம். எப்படி ஆண்டவர் நம்ம கூட தெளிவா பேசுறாரா? ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். ரிசல்ட்டை பாருங்க. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள்.